இந்த மாசம் அல்லது கடந்த மாசங்கள் எல்லாம் எங்கள் ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட விதத்திலே எவ்வளவு அவர் அற்புதராக அதிசயமானவராக எங்களுக்கு நல்ல ஆலோசனை கர்த்தராக இருந்து எங்களுடைய பலவீனங்களிலும் எங்களுடைய இயலாமைகள் எங்களுடைய சில தவறுகளுக்குள்ள கூட கர்த்தர் எங்களை அவர் மன்னித்து எல்லா விதங்களிலும் எங்களை பலப்படுத்தி எங்களை நடத்தி இருக்கிறார். ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகள் நிச்சயமாய் கர்த்தருடைய சமூகத்திலே இன்றைக்கு ஆண்டவருக்கு எல்லா விதங்களிலும் கர்த்தருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை ஆராதிக்கும்படியாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு இன்னும் பலனடையும்படியாக ஜெபங்களை ஏறெடுக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். அங்கே ஆதியாகமத்திலே யாக்கோப்பு இப்படியாக சொல்லுகிறார். யாக்கோப்பு 31:42 இந்த வசனங்கள் எங்களுக்கு தெரியும். அவர் சொல்றார், என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடிராமற் போனால், அங்கே லாபானிடத்திலே சொல்லுகிறார், நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர் என்று சொல்லி. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாங்களும் ஒவ்வொருவரும் சொல்ல முடியும், இந்த தேவன் அங்கே யாக்கோப்பு சொன்னது போல ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்கும் உரியவர் என்னோடிராமற் போனால் என்னை வெறுமையாக அனுப்பியிருப்பீர் என்று சொன்னது போல இன்றைக்கும் கர்த்தர் எங்களோடு இல்லாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நாங்கள் இன்னுமே பல விதங்களிலே துக்கங்களும் பல விதங்களிலே எங்களுடைய காரியங்களும் கூட தவறுகள் கூட எங்களை சோர்வுகளுக்குள்ளே நடத்தி இருக்கும். ஆனால் கர்த்தர் எங்களோடு இருந்து அவருடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தி, சங்கீதக்காரன் சொன்னது போல வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியா இருக்கிறபடினால் தான் நான் துக்கத்திலே அழிந்து போகவில்லை என்று. ஆகவே அப்படியாக கர்த்தர் எங்களை பல விதங்களிலே எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். ஆகவே நாங்கள் எழுந்திருந்து நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே தேவ பிள்ளைகளாக எல்லாரும் நாங்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறோம். இல்லை என்றல்ல, ஆண்டவருடைய சமூகத்திலே நடத்தி வந்த எல்லா விதங்களுக்கும் நன்றி சொல்ல போகிறோம். இன்னும் எங்களை ஆராய்ந்து பார்த்து எங்களை தாழ்த்துவோம். ஏதாவது நிச்சயமாக எங்களுடைய பலவீனங்களிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆராதனைக்குள்ளே போகும் பொழுது நாங்கள் முதலாவது எங்களை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவன் விரும்பாத செயல்கள் எங்களுக்குள்ள இருந்திருக்கும். நிச்சயமாக எல்லாருக்குள்ளும் இருந்திருக்கும். ஆனால் தேவ சமூகத்திலே எங்களை நாங்கள் தாழ்த்தி எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் எபிரேய ஆக்கியோன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், எங்களுடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத ஒரு ஆசாரியன் நமக்கு இல்லையா. எங்களுடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற ஒரு ஆசாரியன் நமக்கு இருக்கிறார். ஆகவே எங்களுடைய பலவீனங்களிலே எங்களுடைய பேச்சுக்கள் நல்லமில்லாமல் இருந்திருக்கலாம், எங்களுடைய நடைகள் நல்லமில்லாமல் இருந்திருக்கலாம், எங்களுடைய நினைவுகள் நல்லமில்லாமல் இருந்திருக்கலாம், மற்றவர்களை சில வேளைகளில் ஒரு அற்பமாய் எண்ணி எங்களுடைய பார்வைகள் இருந்திருக்கலாம். நிச்சயமாய் தேவ பிள்ளைகள் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் எங்களுடைய குடும்பத்திலே நாங்கள் மனைவியை அற்பமாய் எண்ணி இருப்போம், பிள்ளைகளை அற்பமாய் எண்ணி இருப்போம், கணவனை ஏதோ ஒரு சகோதர சகோதரிகளை என்றால் அப்படியான நிலைகள் எங்களுக்குள்ளே. ஆகவே எல்லா பலவீனங்களிலும் நமக்காக என்னுடைய பிள்ளை இந்த பலவீனத்திலே இருந்து தன்னை தாழ்த்தி என்னுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறானே, அவனுக்கு நான் உதவி செய்யும்படியாக நான் எழுந்தருளுவேன் என்று சொல்லுகிற தேவன் நாங்கள் ஆராதிக்கிற தேவனாய் இருக்கிறபடினால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் கர்த்தர் எங்களை நடத்தி இருக்கிறார். ஆனால் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது எங்களை ஆராய்ந்து பார்ப்போம், எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். ஏதோ ஒரு விதத்திலே நாங்கள் எங்கு தவறு இருக்கிறோமோ ஆண்டவரிடத்திலே நாங்கள் மன்னிப்பு கேட்டு அவரிடத்திலே எங்களை ஒப்பு கொடுப்போம், எங்களை ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு கூட நான் இந்த காரியத்தை குறித்து நான் தியானித்தேன். அங்கே வேதத்திலே சொல்லப்படுகிற லூக்கா புஸ்தகத்திலே தங்களை நீதிமான்கள் என்று எண்ணி மற்றவர்களை அற்பமாய் எண்ணினவர்களை குறித்த ஒரு உவமையை சொல்லுகிறார். இன்றைக்கும் சில வேளைகளில் நாங்களும் கூட எங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி நாங்கள் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து நான் நல்லா இருக்கிறேன், இவர்களெல்லாம் சில வேளைகளிலே பல விதங்களிலே தவறுகிறார்கள், குறைவுள்ளவர்களாய் இருக்கிறார்கள், இப்படி என்று சொல்லி நாங்கள் சில வேளைகளில் அப்படியான ஒரு ஒப்பிடுதல் எங்களுக்குள்ள இருந்து நாங்கள் எங்களை கூட நாங்கள் உயர்த்தி பார்த்திருக்கலாம். எங்களை ஒப்பு கொடுப்போம். என்னை நான் ஆராய்ந்து பார்த்தேன். நான் இந்த நாட்கள்ல இப்படியான விடயங்களிலே சில வேளை மற்றவர்களை அற்பமாய் எண்ணி
நான் ஏதோ நல்லதா இருக்கிறேன், எல்லாம் நல்லா இருக்கிறேன், நல்லா செய்யறேன். அப்படித்தான் நாங்க பரிசேயரை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அவன் சொல்லுறான், நான் தசமபாகம் கொடுக்கிறேன், உபவாசம் பண்ணுகிறேன், எப்படியாக இத்தனை நாள்ல இப்படி எல்லாம் செய்கிறேன் என்று சொல்லி பல காரியங்களில் நான் மற்றவர்களை அற்பமாய் எண்ணின அந்த விடயத்தை குறித்து சொல்லுகிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், நாங்கள் ஏதோ ஒரு விதத்திலே நாங்கள் தவறி இருப்போம். நாங்கள் ஆண்டவரை இடத்திலே தான் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர்தான் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும். அவர் எங்களோடு இருந்தால்தான் அவருடைய ஆசீர்வாதம் நிச்சயமாய் தொடர்ந்து எங்களை நடத்துகிறதா இருக்கும். ஆகவே எங்களை தாழ்த்துவோம். ஆண்டவரே, ஏதோ ஒரு விதத்திலே நாங்கள் தவறி இருக்கிறோம். சிலவேளை மற்றவர்களை அற்பமா எண்ணி இருக்கிறோம். நாங்கள் எல்லாம் நல்லபடியா இருக்கிறோம், இப்படி இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை நிறுத்தி பார்க்கிறோம். அப்பா ஆண்டவரே, எல்லாரும் தேவ பிள்ளைகளே, நாங்கள் குடும்பத்தில கூட நான் சொன்னது போல பிள்ளைகளையோ கணவனையோ, நான் நல்லா இப்படி படிக்கிறேன், பைபிள் படிக்கிறேன், நீ அப்படி இல்லை என்று சொல்லி பல விடயங்களில் சில பிள்ளைகளே அற்பமா எண்ணி இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த மாசத்தை முடித்து ஒரு புதிய மாதத்துக்குள்ளே நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். இந்த புதிய மாதத்திலே எங்களுடைய துவக்கம் நல்லதா இருக்கட்டும். இந்த துவக்கம் நல்லதா இருக்கட்டும். நாங்க ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மகிமை உள்ள தெய்வமே, நறுமையான இந்த காலை பொழுதிலும் இந்த ஆண்டவரே, இந்த மாசத்தின் இறுதி நாளிலே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை அற்புதமாய் நடத்தி இருக்கிறீர்கள், அதிசயமாய் நடத்தி இருக்கிறீர்கள், நல்ல ஆலோசனைகளை சொல்லி நடத்தி இருக்கிறீர்கள். நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே உம்மை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற நாங்கள் உமக்கு பிரியமான ஒரு ஆராதனை, ஆண்டவரே நீர் விரும்புகிற ஒரு ஆராதனை ஆண்டவரே நாங்கள் செய்யத்தக்கதாக எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். அப்பா, நாங்கள் தவறு இருக்கிறோம், எங்களுடைய பேச்சுக்களிலே தவறு இருக்கிறோம், எங்களுடைய பார்வைகளிலே தவறு இருக்கிறோம். கர்த்தாவே, மற்றவர்களை ஆண்டவரே அப்பா எங்களுடைய ஆவிக்குரிய நிலைகளை வைத்து மற்றவர்களை அற்பமா எண்ணி இருக்கிறோம். ஏசப்பா, உம்முடைய திரு ரத்தம் எங்கள் ஒரு விசை எங்கள் ஒவ்வொருவரையும் உச்சம் தலதொடக்கி உள்ளம் கால் வரைக்கும் எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து எங்களை மன்னிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, எங்களை மன்னிச்சு கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலேயே எங்களை வைத்து பார்க்கிறோம். நாங்கள் யாரோடும் அப்பா நாங்கள் ஒப்பிட்டு பார்க்காதபடி தேவனுக்குள்ளாய் ஆண்டவரே எங்களுடைய நிலைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் வைத்து பார்க்கிறோம். நாங்கள் தவறி இருக்கிறோம். ஒரு விசை எங்கள் எல்லாரையும் இந்த இடத்திலே நிற்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த திரு ரத்தம் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியனாய் நீங்கள் இராமல் பரிதவிக்கிற ஆசாரியனாய் இருக்கிறபடினால் நீங்க சொல்லி இருக்கிறீர்கள். ஆண்டவரே, இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையிலே சகாயம் அடையத்தக்கதான கிருபையை பெற்றுக் கொள்ள தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவீர்கள் என்று சொல்லி இருக்கிற நம்முடைய சமூகத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய ரத்தம் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய சமூகத்திலே எங்களை தகுதிப்படுத்துகிறபடியா நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆராதனை வேளைகளிலும் அப்பா உம்மை பாடி ஆராதிக்கும் பொழுது உம்முடைய தெய்வீக பிரசன்னம் ஆவியானவரே, உம்முடைய தொடுதல், உம்முடைய அபிஷேகம் எங்களை இன்னும் ஆண்டவரே உமக்குள்ளாக ஆண்டவரே எங்களை வழி நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். பாடல் படிக்கிற பிள்ளைகள், வாத்திய கருவிகளை வாசிக்கிற ஒவ்வொருவரோடு கூட இருங்கப்பா. பாடல் போடுகிற பிள்ளைகளோடு கூட இருங்க. தொழில்நுட்ப கருவிகள் எல்லாம் ஆண்டவரே நன்றாய் இயங்க கர்த்தர் உதவி செய்யும்படியா செபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தின தேவன், இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுங்க. ஆண்டவரே, இன்னும் நாங்கள் ஒரு வெளிச்சத்தின் வாழ்க்கை நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்குள்ள எங்கே இன்னும் இருள்களான காரியங்கள் இருக்கிறதோ அவைகளை அகற்றி உங்களோடு இன்னும் கிட்டி சேரப்பா. இன்னும் ஆண்டவரை உங்களோடு நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. வார்த்தையை கொடுக்கிற ஊழியக்காரனையும் சிலுவை நிழல்ல மறைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, வருகிற பிள்ளைகளின் தடைகளை அகற்றி கூட்டி சேருங்க. இந்த நாளும் வந்தது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்லதென்று சொல்லத்தக்கதாய் கர்த்தருடைய அற்புதமான வழிநடத்தல், ஆவியானவருடைய ஆளுகை நடத்தை ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஒருவருக்கொருவர் 2 பேருக்கோ 3 பேருக்கோ கரங்களை கொடுத்து கர்த்தர் நிச்சயமாய் இந்த நாள் உங்களுக்கு வந்தது ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று சொல்லி ஆசீர்வதித்து ஒரு 2 பேருக்கோ 3 பேருக்கோ கரங்களை கொடுத்து
ஆசீர்வதியுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் பாடல் படித்து நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அந்த தேவன் நம்மோடு எப்பொழுதும் எங்களை நடத்த வேண்டும். அவர் நம்மோடு இருப்பதுதான், நம்மோடு எல்லா விடயங்களிலும் நடப்பதுதான், அதுதான் விசேஷம். எங்களுக்கு நல்ல படிப்பறிவு, நல்ல பணங்கள், அந்தஸ்து, பலவித காரியங்கள் இருந்தாலும் கர்த்தர் எங்களோடு நடக்கவில்லை என்றால், கர்த்தர் எங்களோடு இல்லை என்று சொன்னால் அதிலே ஒரு விசேஷம் இல்லை. ஆகவே அதான் அங்கே மோசே, அங்கே கர்த்தர் மோசேக்கு சொல்லும் பொழுது மோசே சொல்லுகிறார், யாத்ராவும் புஸ்தகத்திலே 33வது அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்லுகிறார் பாருங்கள், அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்தில் இருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியின் மேல் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே சொல்லுறார், நீர் எங்களோடு வராவிட்டால் எங்களுக்கு அந்த கானானே எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்ற அளவுல சொல்லுறார். கர்த்தர் என்ன காரியம் இருந்தாலும் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எங்களோடு இருக்க வேண்டும். அதுதான் நாங்கள் ஆரம்பத்தில் எங்களை தாழ்த்தினோம். ஆண்டவர் எங்களுக்குள்ளே பல விடங்களை நாங்கள் தவறி இருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு இருக்க வேண்டும். ஆண்டவர் எங்களை இன்னும் தொடர்ந்து நடத்த வேண்டும். நாங்கள் தவறினவர்கள் தான் என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுத்தது போல கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் இந்த பாடலை படித்து, ஆண்டவரே இனிமேலும் வருகிற நாட்களும் நீர் எங்களோடு இருந்தால் தான் நாங்கள் விசேஷித்தவர், நீர் எங்களோடு இருந்தால் தான் நாங்கள் ஆசீர்வாதிக்கப்பட்டவர். எல்லாமே ஒரு வெளிச்சமாயிருக்கும். அறிவு இருந்தாலும், பணம் இருந்தாலும், பல காரியம் இருந்தாலும் கர்த்தர் இல்லை என்று சொன்னால் அதிலே ஒரு பெருமைதான். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து நாங்கள் படிப்போம். தேவா, நீர் என்னோடு இருப்பதனால் தான் நாங்கள் விசேஷமானவர்கள், நீர் என்னோடு வருவதனால் தான் நாங்கள் விசேஷமானவர்கள் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து கர்த்தர் நிச்சயமாய் எங்களை விசேஷித்தவர்களாக வரும் நாட்களில் கர்த்தர் நடத்துவார். அவருக்குள்ளாய் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் படிப்போம். தேவா, நான் எதனால் விசேஷித்தவர்கள்? எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக தேவ சமூகத்திலே சொல்லுவோம்.
காவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது, காகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, காவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என்னேக்கமெல்லாம் தேவையாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவன் நம்மோடு இருந்தால் என்னேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவான தேவன் விசேஷித்தவர், ராஜான ராஜை வீரம் யோசிப்பவர். தேவான தேவன் விசேஷித்தவர், ராஜான ராஜை வீரம் யோசிப்பவர். வேதனாய் வேதனாய் என்னோடு வருவதினாய், வேதனாய் என்னோடு இருப்பதினாய். வாழ்க்கையின் ரசத்துடன் கலந்திட்டாலும் வாசமுள்ள ஒருவரும் கூட வருது. வாழ்க்கையின் ரசத்துடன் கலந்திட்டாலும் வாசமுள்ள ஒருவரும் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்ற என் நேசர் என்னோடு சொல்லுவோம். மாறாவின் நீரை தேனாக மாற்ற என் நேசர் என்னோடு. தேவா நான் விசேஷித்தவர், ராஜா நான் வீரம் யோசிப்பவர். தேவா நான் விசேஷித்தவர், ராஜா நான் வீரம் யோசிப்பவர். வேதனாய் வேதனாய் என்னோடு வருவதினாய், வேதனாய் என்னோடு வேதஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாட்ட பாகரெல்லாம் கூட செல்லுது. வேதஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாட்ட பாகரெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருகிற மாதம் 60 கட்டளைகளை நடத்தி. ஆமென். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் விசேஷித்தவர், ராஜா நான் வீரம் யோசிப்பவர். தேவா நான் விசேஷித்தவர், ராஜா நான் வீரம் யோசிப்பவர். வேதனாய் வேதனாய் என்னோடு வருவதினாய், வேதனாய் வேதனாய் என்னோடு இருப்பதினாய். அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபைகள், கர்த்தருடைய வழிநடத்தல்களை நினைத்து தேவ பிள்ளைகளை நீங்களே உற்சாகமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறார். எங்களுடைய பாவங்களுக்கு ஏற்றபடி செய்யாமலும், எங்களுடைய அக்கிரமங்களுக்கு ஏற்றபடி எங்களை சரி கட்டாமலும் எங்களை மன்னித்து எங்களை நடத்தி இருக்கிறார் அல்லவா. அவருடைய மன்னிப்புகளுக்காக நன்றி சொல்லுவோம். தகப்பனே, உங்களை சோத்தரிக்கிறோம் 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 சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஐயா நீர் எவ்வளவு நல்லவரப்பா, நல்லவரப்பா, நன்மை செய்கிறவராய் எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு விதங்களிலே ஆண்டவரே எங்களை நடத்தி வந்திருக்கிறீர் ராஜா. உங்களை நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இல்லாமல் இருந்திருந்தால் ஆண்டவரே நாங்கள் எவ்வளவு துக்கத்திலே போயிருப்போம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு மனமகிழ்ச்சியா இல்லாதிருந்திருந்தால் ஆண்டவரே நாங்கள் எவ்வளவு நோவுகளுக்குள்ளே எவ்வளவு வேதனைகளுக்குள்ளே போயிருப்போம். ஆண்டவரே, ஐயா நீர் எங்களோடு இருந்து கர்த்தாவே பல விதங்களிலே எங்களை நடத்தி இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே, சென்ற நாட்கள் எல்லாம் எங்கள் பிள்ளைகளை நடத்தி இருக்கிறீர், எங்கள் குடும்பங்களை நடத்தி இருக்கிறீர், எங்கள் போக்குவரத்துகள் எல்லாம் கூட இருந்திருக்கிறீங்க ராஜா. எங்கள் சபையோடு கூட இருந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே, எங்களுடைய ஊழியங்களோடு கூட இருந்திருக்கிறீங்க ராஜா. உங்களை நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பலத்தினாலோ எங்களுடைய பராக்கிரமங்களினாலோ எங்களுடைய அறிவுகளினாலோ எங்களுடைய பணங்களினாலோ அல்ல ராஜா. என் தேவன் எங்களோடு இருந்தபடினால், என் தேவன் எங்களோடு கர்த்தாவே எங்களை நடத்தினபடினால் ஆண்டவரே நாங்கள் இன்றைக்கும் ஜீவனுள்ளோர் தொகையிலே வைக்கப்பட்டு ராஜா உம்முடைய சமூகத்திலே எங்களை ஆராதிக்க
சோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரங்கள் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல எங்களை நீர் சுமந்தீர் ராஜா. எங்களை ஏந்தினீர், எங்களை தாங்கினீர், எங்களை தப்புவித்தீர் கர்த்தாவே. உங்களை நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பு பெரியது ராஜா, உம்முடைய அன்பு பெரியது கர்த்தாவே. ஆண்டவரே உங்களை சோத்தரிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனே நீர் பெரியவரப்பா, பெரியவரப்பா. எங்களுக்கு தேவையான ஒத்தாசைகளை அனுப்பி ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நீர் நடத்தி இருக்கிற ராஜா. உங்களை நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம். எங்கள் நல்ல வழிகாட்டியாய், எங்கள் நல்ல துணையாளராய், எங்கள் நெருக்கங்களில் எல்லாம் தஞ்சமானவராய் தகப்பனே எங்களை நடத்தி இருக்கிறீங்கப்பா. எங்களுக்கு ஆதரவாய் இருந்திருக்கிறீங்க ராஜா. தகப்பனே உங்களை சோத்தரிக்கிறோம். பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் ஓ ஆவியானவரே எங்களுக்குள்ளே கண்டித்து உணர்த்தினீங்க ராஜா. உங்களை நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. நன்றி தகப்பனே. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தேவனுடைய அன்பை நாங்கள் மறவாதபடிக்கு அந்த தேவன் எங்களுக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே செய்திருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய அன்பை நாங்கள் மறக்காதபடி அவரை நாங்கள் உயர்த்தி இந்த பாடலை படிப்போம். எபினேசரே உமக்கு ஆராதனை என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ எங்களுக்கு சில வேளைகளில் ஆண்டவருடைய வழி நடத்தல் எங்களை ஏதோ துக்கப்படுத்துகிறது என்று நாங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே, எங்களுடைய வாழ்க்கைகள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காகவே சில வேளைகளிலே ஆண்டவர் ஒரு நெருக்கமான பாதைகளிலே, இடுக்கமான பாதைகளிலே கர்த்தர் சில வேளை நடத்தி இருக்கலாம். எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகத்தான். கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த தேவனை நாங்கள் அந்த தேவனுடைய அன்பை மறக்காமல், அந்த தேவனுடைய அன்பிலே ஒரு சந்தேகம் இல்லாமல் இந்த தேவனை உயர்த்தி நாங்கள் படிப்போமா? எபினேசரே என் துணையாளரே, ஆராதனை மறப்பேனோம் அது அன்பை என்று சொல்லி உண்மையாய் தேவ பிள்ளைகளை, எங்கள் தெய்வம் எங்கள் ஒருவரையும் அவர் வேதனைகளுக்குள்ளே நடத்துகிறவர் அல்ல. வேதமே சொல்லுகிறது, கொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா. அந்த தேவனுடைய அன்பை நினைத்து எங்களுக்கு எல்லாம் அவருடைய அன்பு, அவருடைய காரியம் எல்லாம் நன்மைக்கு
ஆண்டவரைத்தான் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளைத்தான் கர்த்தருக்கு சொல்லுகிறோம். அவர் எங்களுடைய துதிகளிலே பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறபடினால் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஏசப்பா உங்களுக்கு நன்றி என்று சொல்லுவோமா? எங்களை எவ்வளவோ விதங்களில் எங்களை நடத்தினீர் அப்பா. ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைகள் இனி எல்லாம் முடிந்து விட்டது என்று நாங்கள் நினைக்கிற வேளைகளில் எல்லாம் கர்த்தாவே நீர் எங்களை பலப்படுத்துகிறவர். ஓ உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தங்களினாலே எங்களை திடப்படுத்தி எங்களுடைய வாழ்க்கைகளிலே அற்புதங்களை செய்த தேவனப்பா. ஆண்டவரே இனி வருகிற நாட்களிலும் கர்த்தாவே நீர் எங்களை கைவிட மாட்டீர் ஆண்டவரே, எங்களை கைவிட மாட்டீர் ஆண்டவரே. நீர் எங்களோடு இருக்கும் பொழுது அப்பா ஆண்டவரே நாங்கள் ஒரு மதிலை தாண்டுவோம், ஒரு சேனைக்குள்ளே பாய்வோம் கர்த்தாவே. உங்களை நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா. உம்மை அண்டினோர் வாழ்வை இன்பமாகவே மாற்றுகிற தேவன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளிலும் ஐயா நாங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் ஆண்டவரே அந்த சூழ்நிலைகளை கடப்பதற்கு ஜீவனுள்ள தேவன் எங்களோடு இருந்து எங்களை நீ நடத்துகிறவராய் இருக்கிறீரே அப்பா. உங்களை நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீ நல்லவரப்பா, நீங்க நல்லவரப்பா. ஆண்டவரே நீங்க நல்லவர் ராஜா. உங்களை நன்றியோடு சோத்தரிக்கும் தேவனுடைய பிள்ளைகளை அந்த தேவனை உயர்த்தி நன்றி என்று சொல்லி அவரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் எங்களுக்கு ஒருபோதும் எங்களுக்கு வேதனையான நிலைமைகளை எங்களை நோகடிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை ஏதோ அழிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையிலே எதையும் அனுமதிக்க மாட்டார். எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய், எல்லாமே அவருக்குள்ளாய் எங்களுடைய வாழ்க்கைகள் ஸ்திரப்படத்தக்கதாக, எங்களுடைய வாழ்க்கைகள் அவருக்குள்ளாய் கட்டப்படத்தக்கதாய், அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் நடத்தப்படத்தக்கதாக கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையை எல்லாம் சீரமைக்கிறவர். தேவ பிள்ளைகள் அந்த தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லி ஆண்டவரே இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில நீ நன்மை செய்கிறவராகவே இருக்கிறீர் என்று சொல்லி எந்த ஒரு கலக்கம் இல்லாமல் எந்த ஒரு கேள்வி இல்லாமல் தேவ பிள்ளைகள் அவருக்கு நாங்கள் நன்றி சொல்லி அவரை ஆராதிப்போமா. இந்த
சொல்லுவோம். ஓ, அவர் செய்த நன்மைக்காக, அவர் காட்டின அன்புக்காக நீ தந்த ரட்சிப்பை ஆண்டவரே கட்டளையிட்ட மனம் திரும்புதலப்பா. அதனாலே உண்டாயிருக்கிற நித்திய ஜீவன் எங்கள் காலம் முழுவதும் நினைத்து ஆண்டவரே அதே உயர்வாய் நினைப்போம் ஆண்டவரே. கரங்களை உயர்ந்து கனத்துக்கு பாத்திராயிருக்கிற நம்முடைய கர்த்தர் மகா வல்லமையில வீற்றிருக்கிறபடினால, ஓ, பரலோகம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடிக்கையில இருந்து ஆராதிக்கிற நம்மை அவர் கனப்படுத்தும்படிங்க சொல்லுவோம். ஆண்டவரே அன்பிற்காக நன்றி நன்றி ராதா, அளவில்லா அன்பிற்காக என்ன நான் செலுத்திடுவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமா ஆண்டவரே, ஆயிரம் பாடல் போதாத ஆண்டவரே, நீர் தந்த மறுவாழ்வு ஆண்டவரே, ஓ வெளிச்சத்தின் வாழ்க்கை ஆண்டவரே. ஆம் ராஜா, ஆயிரம் பாடல்களோ காலம் முழுதும் உமக்காய் சாட்சியாய். ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் கூப்பிட்டு சொல்வோம். அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினால, ஓ ஆபத்து நாட்களே நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன். அவர் எல்லா சஞ்சலுக்கும் நீங்களாக்கி காப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படி எங்களை கண்மலை மேலே உயர்த்தி காக்கிற அரணும் கோட்டையுமா இருக்கிறபடினால கரங்களை உயர்த்தி அதே நன்றி உள்ள இருதயத்தோட நம்முடைய சத்தத்தை உயர்த்தி முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு முழு விருப்பத்தோடும் அவரை நாங்கள் ஆராதிக்கிற போது அவர் நம்மிலே அன்பு கூர்ந்து நமக்காய் வைத்திருக்கிறவற்றை வெளிப்படுத்தி நம்மை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் விடுகிறார் என்று சொன்னபடி ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலே இருந்த ராஜா கடந்து வந்த பாதைகள் அத்தனையும் நினைத்து பார்த்த ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய எழுகைகள் எங்களுடைய விழுகைகள் ஆண்டவரே, அப்பா சுவாமி, நாங்கள் சிதறி போன நேரம் ஆண்டவரே எங்களை கூட்டி சேர்த்து மார்போடு அடைத்து ஆண்டவரே எங்கள் கண்ணீரை துடைத்து ராஜா கரம் பிடித்து கலங்காதே என்று சொன்ன உம்முடைய வார்த்தைக்காய் ஆண்டவரே, ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உயரமும் உன்னதமுமான சரத்தில் வீற்றிருக்கிற அன்பு தெய்வம் எங்களுக்கு ஆறுதலாய் இருந்திருக்கிறபடினா, எங்கள் ஆறுதலாய் நீர் இருந்தபடினால உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே கர்த்தர். எத்தனை பேர் சொல்லுவோம் நீரே கர்த்தர், நீர் அல்லாமல் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீரே எங்கள் தேவன், நீர் எங்கள் ராஜாதி ராஜா. மறுபடியும் உங்களை நித்தியத்திலே அழைத்து போக வர இருக்கிறவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ மனுஷர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர், அவருடைய பிள்ளைகளாகிய எங்கள் மத்தியில
அவர் பிரசன்னமாக இருக்கிறபடினால ஹல்லேலூயா உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. சர்வத்தையும் ஆளுகிறவர் ஆண்டவரே, மண்ணென்று நினைவு கூறுகிற எங்கள் மேல மனதுருக்கமாய் இருக்கிறீரே, உம்மை உயர்த்துகிறோம் அம்மா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில இந்த உபவாச நாளில் ஆண்டவரே, உன்னதர் நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறபடினால் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய ஆறுதல் எங்களை தேற்றுகிறது ராஜா. உம்முடைய அன்பு அரவணைப்பு எங்களை ஆண்டவரே எங்களை ஆறுதல் படுத்துகிறது ராஜா. நன்றி கர்த்தாவே, நன்றி சுவாமி. நீர் ஒருவரே கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திராய் இருக்கிறபடினால எல்லா கனத்தையும் மகிமையும் எல்லாம் வல்லமை நிறைந்த கர்த்தர் உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா துதிகளையும் கனங்களையும் ஆராதனையும் உம்முடைய திருப்பாதத்துக்கே கொண்டு வருகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. எத்தனை பேர் சத்தமா ஒரு ஆமே சொல்லுவோம்? எத்தனை பேர் ஆவியில ஒரு ஆமேன்னு சொல்லுவோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் இல்ல, சத்தமா சொல்லுவோம். முழு பெலத்தோட அவர்கிட்ட அன்பு கூறணுமாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உட்காரும், உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இன்னொரு புது மாசத்தை வரவேற்கிறதுக்காக நாம ஆவியில பலனடையும்படிக்கு உபவாசத்துக்கு